வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 5வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. இன்றைய கிழமையை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் பெருமாள் தெய்வம். இதற்கு என்ன காரணம்? புதன்கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் மெர்க்குரி என சொல்லக்கூடிய புதன் கிரகம். புதன் கிரகத்தினுடைய அனைத்து ஆற்றல்களும், அனைத்து சக்திகளும், அனைத்து வகையான கதிர்வீச்சுகளும் பெருமாள் தெய்வத்தின் வழியாக நம்மை வந்தடைகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை புதன் கிரகம் ஆளுமை செய்கின்ற காரணத்தால் பெருமாள் தெய்வத்தை நாம் வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து இன்றைய தினம் அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த ராசி நீர் ராசியாகவும் செவ்வாய் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் இன்று மாலை 5:22 வரை குருவுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு சனியுடைய அனுசம் நட்சத்திரத்தில் நட்சத்திர மாற்றமடைந்து பயணத்தை தொடர்கிறார். அதாவது இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களின் பலன்களை நமக்கு கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 12ஆம் திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி. இந்த துவாதசி திதி காலை 6:58 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து திரியோதசி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த கால நேரங்களை நாம் குறித்து கொண்டு கணக்கில் வைத்து கொண்டு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல் செய்ய வேண்டுமோ அந்த செயல்பாடுகளை செய்து இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு முதல் வீடான செவ்வாயின் வீடான நெருப்பு ராசியான மேசம் ராசி. மேசம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய அசுபதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் மாலை 5:22 வரையும், அதற்கு பிறகு சனியுடைய அனுசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து அனைவரையும் இயக்கி பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அவர் தரக்கூடிய பலன்கள் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, இங்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, அதாவது தினசரி ராசி பலன் என்பது சந்திரனும் மற்ற கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது 12 ராசிக்காரர் அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள், அதாவது கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் எதிர்பாராத வகையில், எதிர்மாறான வகையில் ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஏதாவது ஒரு தீமையோ கொடுப்பதற்கு அதிகாரம் அவர் தன் கையில் வைத்திருக்கிறார். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஏதாவது ஒரு தீமையோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த மனித வாழ்க்கையில் நாம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் தான் இருக்கிறது. என்ன காரணம்? 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது நாம் நினைப்பதற்கு எதிர்மாறான செயல்பாடுகளை கொண்டு வந்து தருகிறது. இதுதான் முக்கியமான காரணம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்கள் வீட்டிலேயே பயணம் செய்கிறார். அவர் உங்களுக்கு இன்றைய தினம் நற்பலன்கள் தர இருக்கிறார்.
8ஆம் இடத்தில் சந்திரனும் உங்கள் வீட்டில் செவ்வாயும் செல்லக்கூடிய பயணம் 2 வீடுகளையும் இணைத்தே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதற்கு ஒரு சில இடையூறுகளை சந்திரன் தர வாய்ப்பு இருக்கிறது என்றாலுமே உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை பணியில் கவனமோடு செயல்பட வைத்து உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை கொண்டு வந்து தருவார். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் இடையே அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகள் அனைத்தையுமே ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக அமைத்து தருவார். கூட்டாக வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக உங்கள் தொழிலில் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பை உருவாக்க இருக்கிறீர்கள். மிதுனம் ராசியில் நட்பு வீட்டில் குடும்ப ராசியில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் வேலை பணி ரீதியாக உங்களது உயர் அதிகாரிகளிடம் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் மறையக்கூடிய வகையில் வேலை செய்து உத்தியோக ரீதியாக இதுவரை உங்களிடம் இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தையுமே விலக்கி நீங்கள் செய்து வரக்கூடிய பணியில் நிம்மதியான செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார். அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய தினம் இனிமையாக நிறைவேறி நல்லபடியாக கடந்து செல்லும். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன். அன்பர்களே, ஒரு குடும்பம் என்றாலே அங்கு ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் மன வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார் சந்திரன். மேலும் உங்கள் குடும்பத்தில் இதுவரை சுபகாரியங்கள் கைகூடுவதில் தடைகள் இருந்து வந்தாலுமே அந்த தடைகள் அனைத்தும் வருகின்ற நாட்களில் தவிடுபொடியாகி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கைகூடி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக வந்து சேரும். உங்களை இயக்கக்கூடிய புதன் உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து வியாபாரம் தொழில் வகையில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் அலைச்சல்களையும் டென்ஷன்களையும் அனைத்தையுமே விளக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார். அன்பர்களே, மிதுனம் ராசி அன்பர்களே, பரம்பரை சொத்துக்களான உங்களது அப்பா தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் நன்மைகளை கொண்டு வந்து தந்து இந்த நாள் இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது இன்றைய தினம் அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியது. அந்த வகையில் கடகம் ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதல் வலையில் சிக்கக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து 6வது வீடு என்பது ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கக்கூடியது. அது மாதிரியான ஆரோக்கிய குறைபாடு காரணமாக கஷ்டப்பட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் 5வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். கடகம் ராசி என்பது உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான பலன்கள். எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை பிளான் பண்ணி சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக சந்திரன் அமைத்து தருவார் உங்கள் வீட்டின் அதிபதி. வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் என்பது கமிஷன் தொழிலுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் கமிஷன் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் வகையில் இன்றைய தினம் லாபகரமான பலன் வந்து தந்து இனிமையாக உங்களை கடந்து செல்லும். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. தாயை குறிக்கக்கூடிய வீடு, தாயின் அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, இந்த உலகத்தில் அம்மா என்று அழைக்காத எந்த உயிருமே இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி தான் தாய் வீடாக அமைந்திருக்கிறது. தாய் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் வீடு மன யோகத்தை இன்றைய தினம் சிறப்பாக கொண்டு வந்து தருவார். அதே மாதிரி
கல்வி என்ற ரீதியில் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய இளம் சிறுவர் சிறுமியர்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஞாபக சக்தியையும் ஆர்வத்தையும் சிறப்பாக தரக்கூடிய நாள் இந்த நாள். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல் தொடர்பாகவும் சிவில் வேலை தொடர்பாகவும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு உங்களின் முயற்சி கைகூடக்கூடிய யோகமாகவும் இன்றைய தினம் இருக்கும். காற்று ராசி என சொல்லக்கூடிய மிதுனம் ராசி லாபஸ்தானமாக உங்களுக்கு அமைகிறது. லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய சூரியன் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களது வேலையாட்களின் ஒத்துழைப்பை சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறார். உங்களது தொழிலில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் சேர்த்து தந்து இந்த தினத்தை இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இளைய சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் வேலை பணி ரீதியாக டூரிஸ்ட் தொடர்பாக வாகன தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான வருமானத்தையும் அதன் வழியில் வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக சந்திரனின் பயணம் இனிமையாக இருக்கும். அன்பர்களே, மிதுனம் ராசியில் உங்களை இயக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தும் விலக இருக்கிறது. சிறப்பான லாபங்கள் இல்லாமலும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாமலும் வாடிக்கையாளர்களின் வருகை குறைவாகவும் இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்துமே விலகி தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தருவார். பொதுவாக 3ஆம் வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் வழியில் அன்பு பாசம் பொருளாதார மேன்மைகள் சிறப்பான உரையாடல்களை கொண்டு வந்து தந்து இனிமையாக உங்களை கடந்து செல்லும். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய குடும்ப ராசியான விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், அதாவது 2ஆம் இடம் என்பது பண வரவையும் கொடுக்கக்கூடிய வீடு. இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் தானாக வந்து சேரக்கூடிய வகையில் சந்திரனின் பயணம் சிறப்பான பயணமாக இருக்கும். அன்பர்களே, வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களும் வந்து சேர இருக்கிறது. நட்பு வீடாகிய மிதுன ராசியில் சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய காற்று ராசியில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களது சுய தேவைகளுக்கும் உங்களது குடும்ப தேவைகளுக்கும் தேவைப்படக்கூடிய அவசிய பொருட்கள் வாங்குவதன் மூலம் உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, 2வது வீடு என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு வார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய மங்களகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் மதியம் 5:22 வரையும் அதற்கு பிறகு சனியுடைய அனுச நட்சத்திரத்திலும் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் ஜென்மஸ்தானத்தின் பயணமாக அமையும். உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தரும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும், உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார அனுகூலங்களையும் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறது. பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் உங்கள் வீட்டிலிருந்து வெற்றி ஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியில் வீட்டின் அதிபதி குரு உங்களை இயக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய பயணம் உங்களது இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்ய இருக்கிறார். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் இதயத்தில் மன கவலைகள் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லுவோம், அதாவது விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் முதலீடுகள் செய்யக்கூடிய வகையிலும் இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வகையிலும் இருக்கும். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சந்திரன் செல்வதால் உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் வந்து வைத்தியம் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும்.
உங்களை இயக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம். நீங்கள் இன்றைய தினம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் படிப்படியாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலையை உருவாக்கி தர இருக்கிறார். பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றங்களையும் அடைய இருக்கிறீர்கள். வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இயல் இசை நாடகத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது. இசைத்துறையில் உள்ளவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக கடந்து செல்கிறது. மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என சொல்லக்கூடிய வீடு தான் லாபஸ்தானம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய பயணமாக இருக்கும். அன்பர்களே, மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். உயர் பதவியில் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு தர இருக்கிறது. அன்பர்களே, நண்பர்கள் மற்றும் மாமனார் மாமியார் இவர்கள் உடனான உறவுகளுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு தான் 11ஆவது வீடு. உங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய குடும்ப ராசியில் பயணம் செய்து நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு நல்ல லாபத்தை கொண்டு தர இருக்கிறார். தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற உங்களது சிறப்பான எண்ணங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி தர இருக்கிறார். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய தொழில் ராசி விருச்சிக ராசி. நீர் ராசியான இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது தனி திறமைகளை இன்றைய தினம் வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை கொண்டு தர இருக்கிறார். சிறப்பாக அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தின் பயணம் என்பது தொழிற்கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான முயற்சி நீங்கள் செய்ய வேண்டிய நாள், நல்ல நாள். அன்பர்களே, சுற்றுலா தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை, அதன் மூலம் மகிழ்ச்சியும் உல்லாசத்தையும் தர இருக்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சனி உங்கள் வீட்டில் இருந்து உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறார். எந்த வகையில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்? உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் உபாதைகளிலிருந்து உங்களை பூரணமாக விலக்கி நன்மை தர இருக்கிறார் இன்றைய தினம். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது 9ஆவது வீடு. உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய பித்ருஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழிவகைகளை இன்றைய தினம் செய்ய இருக்கிறார். மேலும் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பூமி ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் கற்ற உயர் கல்வியின் மூலம் நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு தருகிறார். அந்த வேலை வாய்ப்பின் மூலம் பேரும் புகழும் நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். அன்பர்களே, 9ஆம் வீடு என்பது தந்தையை குறிக்கக்கூடியது. தந்தை வழி சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினம் இனிமையாக சிறப்பாக கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.